பரமாத்மா அவர் அண்டத்தில் ஆதிசக்தியாக புண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருந்து வழிகாட்டுற அந்த அந்தராத்மா தான் குரு. அவர் அடிக்கடி வந்து எங்களுக்கு பாருங்க, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகை ஆளும் பரமதேவன் ஒளிமைய காட்சின்னு சொல்லி அடிக்கடி வந்து பாருங்க, நீ இருட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாப்பா, உனக்கு வழி தெரியாமல் பாருங்க வேதனைப்படுறா, இந்த உலகத்தில் நான் எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு சாப்பிட்டு இந்த உலகத்தில் பாருங்க சந்தோஷமா இருந்து புள்ள குட்டி குடும்பங்கள் சகல எல்லாத்தோடையும் நல்லா இருந்து வாழ்வதற்காக நான் இங்கே உன்னை அனுப்புனேன். ஆனால் நீ பாருங்க இந்த வழிகாட்டுறவரை மறந்து, இப்போ நம்ம எல்லாம் போய் பாருங்க அமெரிக்காவுக்கு கிரீன் கார்டு கிடைச்சி போனோம்னு சொன்னால் அங்கே போனோடனே எங்களுக்கு வீடு சகல எல்லாம் அவர் தருவார்கள். ஆனால் கொஞ்ச காலத்தில் ஆசை வந்து நாங்கள் அவர்கள் பக்கம் போகாமல் வேறு பக்கம் போகும்போது கொஞ்ச நாள் பாருங்க நல்லா இருக்கும், அதுக்கு பூரா கஷ்டப்படுற மாதிரி. இங்கே பாருங்க நாங்கள் என்ன அகத்தை அகம் கிளியரான புறத்தில் வாழலாம்னு சொல்லி எங்களை படைத்தவர் உள்ளுக்குள்ளரிக்காரு. எங்களுடைய சுயத்தன்மையாகி அந்த படைத்தவனோட தொடர்பு இல்லாமல் பாருங்க நாங்கள் அவர் படைக்கப்பட்ட பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த படைக்கப்பட்ட பொருள் பாருங்க நிலையில்லாதது என்று அறியாமல் அந்த படைக்கப்பட்ட பொருளை படைத்தவனை பக்கம் போனால் படைக்கப்பட்ட பொருள் சகலதும் கிடைச்சி மிக சந்தோஷமா இருந்து நீ வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்து காட்டி போதிக்கிறார். ஆனால் நாங்கள் படைத்தவனை மறந்து படைக்கப்பட்ட பொருள் மீது பாருங்க மோகம் கொண்டு ஆசை பற்று மேலே அதுக்கு அளவுக்கு அதிகமாக அதை நுகர்ந்து அது பாருங்க எங்களை வாழையும் முடியாது, மேலையும் போக முடியாது, இருக்க முடியாது, ஒன்றுக்கும் செய்ய முடியாத காலத்தில் பகவானை வந்து பாருங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு வழிகாட்டுற அன்ற நாள் என்று தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வழியில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம்.